முள்ளங்கி பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி முள்ளங்கியில் சாதம் செய்து கொடுங்க, கண்டே பிடிக்க மாட்டாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 6 பல் பூண்டு, காரத்துக்கேற்ப பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 2 தக்காளி, ஒரு 2 வெங்காயம், சின்ன சின்ன வெங்காயமாக இருக்குது அப்படின்றதுனால நான் 3 சேர்த்துருக்குறேன். இது தண்ணி சேர்க்காம பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட ஊற வச்சு வேக வச்சு எடுத்த வெள்ளை காராமணி சேர்த்திங்க அப்படின்னாக்கா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைனா வெள்ளை கொண்டக்கடலை சேர்த்துக்கோங்க. அடுத்து முள்ளங்கி குழந்தைங்க சாப்பிட்றாங்க அப்படின்னாக்கா துருக்கி எடுத்துக்கோங்க. நான் சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் தேவைக்கேற்ப எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் சேர்த்து 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து தனி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. கூடவே நம்ம துருக்கி வச்சுருக்கிற முள்ளங்கி சேர்த்துட்டு வேக வச்சு எடுத்த காராமணி அல்லது கொண்டக்கடலையை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம மிக்ஸி ஜாரை கழுவின தண்ணியை கொஞ்சம் ஊற்றிட்டு அதை வந்து நம்ம ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னாக்கா முள்ளங்கி நல்லாவே வெந்து வரும். 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு 2 நிமிஷம் வதக்கி விட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச சாதத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.